டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண கச்சத்தீவை மீட்க வேண்டும் அப்படிங்கறத வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டசபையில முதல்வர் ஸ்டாலின் இன்று தனி தீர்மானத்தை தாக்கல் செஞ்சார். இலங்கை செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை அரசுடன் கச்சத்தீவை திரும்பப் பெறுவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு இந்த தீர்மானம் வலியுறுத்தினாங்க. தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது கச்சத்தீவு. 1974ஆம் ஆண்டு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் தமிழ்நாட்டின் ஒப்புதல் இல்லாமல் தன்னிச்சையாக இலங்கைக்கு கச்சத்தீவை தாரை வார்த்தார். 1974ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தின்படி கச்சத்தீவு தமிழ்நாட்டு மக்களின் பாரம்பரிய மீன்பிடி பகுதியாக இருந்தது. ஆனால் 1976ஆம் ஆண்டு இலங்கையுடனான மற்றொரு ஒப்பந்தம் மூலம் தமிழ்நாட்டு மீனவர்களின் பாரம்பரியத்தை மீன்பிடி உரிமை உள்ளிட்டவையும் பறிக்கப்பட்டுச்சு. 1980களில் இலங்கையில உள்நாட்டு யுத்தம் தொடங்கின போது தமிழ்நாட்டு மீனவர்களை காக்கை குருவிகளைப் போல இலங்கை கடற்படை சுட்டுக் கொன்னுச்சு. இது தவிர 800க்கும் அதிகமான தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையால சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. தமிழ்நாட்டு மீனவர்கள் இன்று வரை இலங்கை கடற்படையால கைது செய்யப்படுவது தொடர்ந்து நடைபெற்றுதான் வந்துட்டு இருக்கு. தமிழக மீனவர்கள் பல்வேறு போராட்டங்களை மேற்கொண்டும் மத்திய அரசு இலங்கை அரசுக்கு எதிராக எந்த நடவடிக்கையுமே எடுக்கிறதில்ல. தமிழ்நாடு அரசும் மத்திய அரசுக்கு பல முறை கடிதங்கள் மூலமாகவும் நேரில் வலியுறுத்தியும் இலங்கை கடற்படையின் தாக்குதல் நிறுத்தப்படல அப்படிங்கிறதுதான் உண்மையா இருக்கு. இதனால தமிழ்நாட்டு மீனவர்கள் கடல் தொழிலை கைவிட வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதனால இலங்கைக்கு வழங்கப்பட்ட கச்சத்தீவை திரும்ப பெறணும் அப்படிங்கிறதுதான் தமிழ்நாட்டின் ஒரே கோரிக்கையா இருந்துட்டு வருது. 1974ஆம் ஆண்டு முதலே தமிழ்நாட்டில் சட்டசபை தீர்மானம், அனைத்து கட்சி கூட்டம், தேர்தல் வாக்குறுதிகள் என கச்சத்தீவு விவகாரம் முதன்மை பிரச்சனையாதான் இருந்துட்டு வருது. உச்சநீதிமன்றத்திலும் கச்சத்தீவு மீட்பு தொடர்பா முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா, கருணாநிதி தொடர்ந்த வழக்கு இன்னமுமே நிலுவையில தான் இருந்துட்டு வருது. நாடாளுமன்றத்தில் திமுக நேற்று மீனவர்கள் பிரச்சனை தொடர்பா சிறப்பு கவனத்தை ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தது. அப்போது பேசிய மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டு மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக குற்றம் சாடியது. இது அதிர்ச்சியையே ஏற்படுத்துச்சு. இதற்கு எதிராக தமிழக எம்பிக்கள் வெளிநடப்பு செஞ்சாங்க. இதன் பின்னணியில இன்று தமிழ்நாடு சட்டசபையில கச்சத்தீவை மீட்க வலியுறுத்தி மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. தமிழ்நாடு சட்டசபையில 1974, 1991 மற்றும் 2013 ஆகிய ஆண்டுகள்ல கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு மத்திய அரசு வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தற்பொழுது 4வது முறையாக தமிழ்நாடு சட்டசபையில கச்சத்தீவை மீட்க வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கு. இந்த சிறப்பு தீர்மானத்தை முதல்வர் ஸ்டாலின் தாக்கல் செஞ்சார். அப்போது பேசிய முதல்வர் ஸ்டாலின், தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கச்சத்தீவு மீட்புதான். மீனவர்கள் விடுதலை தொடர்பா இதுவரை 74 முறை பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதமும் அனுப்பியிருக்கிறதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. கடந்த 2024ஆம் ஆண்டு மட்டுமே 530 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காரு. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.